வணக்கம் வினோயன். வணக்கம். என்ன கதை? இலங்கையில் என்ன நடக்குது? இலங்கையில் எங்களை விமர்சிப்பதை தவிர்த்து விட்டு பாதாள குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று என்பிபி அரசாங்கத்தை பார்த்து நாமல் ராஜபக்ச அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட விடயங்களை நாமல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய பாராளுமன்ற உரையில். குறிப்பாக சொல்ற எங்களை காலகாலமாக விமர்சித்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பயன் என்ற மாதிரி எங்களை விமர்சிக்கிற விட்டு நடவடிக்கை எடுங்க முதல் என்ற மாதிரி தன்னுடைய கேள்விகளை தொடுத்திருக்கிறார் நாமல் அவர்கள். நாமல் அவர்கள் கூறின விடயங்களை இங்கு குறிப்பாக தருவோம். முதலாவது பொருளாதாரத்தை பலப்படுத்த போறோம் சொன்னீங்க. விவசாயிகள் மீனவர்களை பலப்படுத்தாமல் எப்படி பொருளாதாரத்தை பலப்படுத்த போறீங்க என்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன். அந்த நீங்க என்ன செய்றீங்கன்னா வர்த்தகர்களை தான் பலப்படுத்துறீங்க. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியை மேற்கொண்டு வர்த்தகத்தை தான் நீங்க வர்த்தகர்களை தான் பலப்படுத்துறீங்க, தவிர இந்த விவசாயிகள் மீனவர்களை நீங்க பலப்படுத்தல என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமாக இதுல குறிப்பிட விடயம் விவசாயிகளையும் மீனவர்களையும் நீங்க ஏன் பலப்படுத்தல வர்த்தகங்களை பலப்படுத்துறீங்க என்ற காரணத்தை என்ற குறிப்பிடறதுக்கான காரணமாக சொல்றார். அரிசி இறக்குமதியை நாங்கள் முட்டா நிறுத்துவோம், அரிசி மாஃபியாவை நாங்கள் முட்டா நிறுத்துவோம், அது ஒரு கையெழுத்திலே நாங்கள் இந்த அரிசி மாஃபியாவை நிறுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் நீங்க அரிசி இறக்குமதி செய்யறீங்க. இந்த அரிசியை இறக்குமதி செய்வதன் மூலம் வர்த்தகர் தான் நீங்க பாதுகாக்கிறீங்க தவிர்த்து விவசாயிகளை பாதுகாக்கவில்லை என்றுதான் தனது கருத்துக்களை குறிப்பிடுறார். ஒரு பேனால நாங்கள் இந்த அரிசி மாஃபியாக்களை இல்லாமலாக்குவோம் என்று சொல்லி தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. மக்களும் அதுக்கு தான் வாக்களித்திருந்தாங்க. ஆனால் நீங்க எத்தனை பேனங்கள் மாற்றி விட்டீர்கள் என்ற மாதிரி தான் இருக்கிறார் போல இருக்கு. அப்ப நீங்க இன்னும் அரிசி மாஃபியாக்களை ஒழிக்கவில்லை என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கார். அதோட அந்த டிட்வா புயல் இருக்குதானே, டிட்வா புயல்ல பல்வேறுபட்டவர்கள் நிறைய வீடுகளை இழந்திருந்தார்கள், தங்களுடைய உடைமைகளை இழந்திருந்தவர்கள். அதற்காக இந்த அரசாங்கம் நிறைய நிதியை ஒதுக்கியிருந்தது. உண்மையாவே நாங்களும் அந்த பல வீடியோக்கள் போட்டிருந்தோம், அதை வரவேற்று. ஆனால் சரியான முறையில அது சென்றடைந்ததா என்ற கேள்வி கேட்டிருக்கிறார் இவர். அதுலயும் இதுக்கு தேவையான நிதி எவ்வளவு எங்கள்கிட்ட இருக்கு, இந்த நிதி எவ்வளத்தை பயன்படுத்தி நாங்கள் மக்களுக்கு அதிகப்படியான நிவாரணங்களை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டாங்க. வீடு இழந்தவர்களுக்கு வீடு, அடுத்த உடைமை இழந்தவர்களுக்கு அதுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் சேதாரம் எல்லாம் வழங்கும் தான் குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனால் இதுவரையும் இது மக்களை சரியாக சென்றடைந்திருக்கின்றதா என்ற கேள்வி எழுப்புனா இல்லை என்ற வகையில் தான் தனது கருத்தை தெரிவித்தார். குறிப்பாக 1 கோடி வழங்குறேன்னு சொன்னீங்க, அதாவது 100 லட்சம் அது எங்க வழங்கப்பட்டதா, நிறைய செக் கைமாற்றம் செய்யப்பட்டது, அதெல்லாம் ரிட்டர்ன் ஆகி கொண்டு இருக்கு என்ற மாதிரி தன்னுடைய கேள்வியை கேட்டு. அதே நேரத்தில் இது ஒரு புறம் கேட்கும்போது யாழ்ப்பாணத்தில் இன்னொரு பிரச்சனை போனது என்ன தெரியும் சொல்லுங்க பாபு? யாழ்ப்பாணத்துல அந்த 25,000 ரூபாய் யாழ்ப்பாணத்துல இந்த வெள்ளம் அவர்களுக்கு ஏன் வீடு கழுவதற்கு 25,000 ரூபாய் என்ற ரீதியில, அதுவும் அந்த யாழ்ப்பாணத்துல வசிக்காதவர்களுக்கு எல்லாம் 25,000 ஒதுக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரி. அவசர காலத்துல கொடுப்பதுதான் அவசர உதவி. அப்ப இருந்து ஆலோசித்து மக்கள் வீட்டுக்குள்ள போனா அப்புறம் கொடுப்பதுக்கு பேர் அது இல்லதானே. அப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்டவர்கள் ஒரு சில கூட இந்த யாழ்ப்பாண மக்களுக்கு எதற்கு 25,000 ரூபாய் என்று கேள்விகளையும் கேட்டிருந்தார்கள். உண்மையிலேயே வெள்ளம் என்பது கீழால, அதாவது நிலத்துக்கால் வருவது மட்டும் வெள்ளம் இல்லை, மேல போட்டிருக்க அந்த கூரைகள் சரியான முறையில் அமைக்கப்படாவிட்டாலும் அல்லது ஏழைகளுடைய கூரைகள் போய் ஓட்டியா இருக்கும் என்பதனால் அடிப்படையிலும் வெள்ளம் மேலே இருந்தும் வரும். அப்ப சரியான முறையில திட்டமிடப்பட்ட குடியேற்றங்களை இந்த அரசாங்கம், கடந்த கால அரசாங்கம் நிறைவேற்றாதபடியினாலும் அந்த வெள்ளப்பெருக்கு வரும். கால்வாய்கள் அபிவிருத்தி என்ற வகையிலே இதை குறிப்பிட வேண்டும். ஏன்னா சரியான வகையில கால்வாய்கள் அமைக்கப்படல. இந்த கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கால்வாய்களுக்கான தண்ணீர் வடிந்தோடி எங்கு சென்றடையும் என்ற வகையிலையும் இருக்கு. அந்த பள்ளங்கள் பார்த்து தான் இந்த கால்வாய்கள் சரியா அமைக்கப்பட வேண்டும். ஆனா அப்படியும் இல்லாமல் இந்த பள்ளங்கள் பார்த்து சரியான வீடுகள் அமைக்கப்பட்டு இந்த கால்வாய்கள் அனைத்தும் மேட்டு நிலப்பகுதிகளால் ஊடுருக்கும் போது இந்த மேட்டு நிலப்பகுதிகளிலேயா நீர் வடியும் முதலாவது, இல்ல பள்ளங்கள்லயா நீர் சேரும் என்ற வகையில தான் இப்படியான அபிவிருத்தி திட்டங்கள் கடந்த காலம் நடைபெற்று. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, யாழ்ப்பாணம் என்பது நல்லொரு டவுனும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறுபட்ட கிராமப்புற வீடுகள் இருக்கு, ஓலை வீடுகள் கூட இருக்கு. இன்னுமே முன்னேற்றம் அடையாத பல்வேறுபட்ட வீதிகள் காணப்படுகிறது, அபிவிருத்தி அடையாத வீதிகள் காணப்படுகிறது. அப்ப அங்கேதான் போய் சென்று விட்டு பார்த்து விட்டு யாழ்ப்பாண மக்களுக்கு ஏன் இந்த 25,000 ரூபாய் என்று கேள்வியை கேட்டால் சரியாக இருக்கும் என்பதையும் நாங்கள் இங்கு கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும், தேசிய பாதுகாப்பின் நிலை என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிற நாமல் அவர்கள். உண்மையிலேயே அண்மையில ஒரு கொலை ஒன்று நடந்திருந்தது. எங்க ஏபி அலுவலகத்துக்கு பக்கத்துல அதி உச்ச பாதுகாப்பு வலயத்துக்கு அருகாமையில், குறிப்பாக முப்படைகளுடைய தலைமையகம் அமைந்திருக்கிற ஒரு இடத்துல பக்கத்துல ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கு.
அப்ப இந்த கொலைக்கு நீங்கள் என்ன பொறுப்பு கூற போகிறீர்கள் என்ற ரீதியில தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்காரு. இதுல அவர் அரசாங்கம் தரப்புல கூறுறாங்களாம், இது T20 வேர்ல்டு கப்லாம் நடக்குது தானே, இப்ப எங்கட நாட்டுல எவ்வளவு பாதுகாப்பு எல்லாம் எவ்வளவு ஸ்திரத்தன்மையா இருக்கின்ற வகையில குறிப்பிட்டிருந்தார்களாம், நக்கலா சொல்லியிருந்தார். அப்ப எங்கட காலத்துல என்ன நாங்க விளையாட்டு போட்டி நடத்தலையா, அப்ப அந்த காலத்துல என்ன தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்ததுண்டா நீங்க குறிப்பிட வரீங்கன்ற வகையில கேள்வியை கேட்டிருக்கார். உண்மையிலே இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா யுத்த காலத்துல கூட T20 நடந்தது சொல்றேன். இரட்டை கொலை வழக்கு நடந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சட்டத்தரணி கொல்லப்பட்டிருந்தார். இந்த சட்டத்தரணியானவர் திட்டமிட்ட கொலை சம்பவங்களுடன் தொடர்பானவர்களுக்கு ஆதரவாக ஆஜராகுவார். அந்த சந்தர்ப்பம் அந்த வேலை அதை வைத்து தான் நாங்கள் இந்த கொலையை பார்க்கிறோம் என்ற வகையில் அரசாங்கம் தங்களது தரப்பு நியாயத்தை முன்வைக்கின்றனர் என்ற வகையில் இவர் அரசாங்கம் குறிப்பிடுகின்றார். இதற்கு பதிலாக இவர் இன்னொரு கேள்வியை முன்வைக்கின்றார். அப்போ ஹர்ஷன நாணயக்கார், அதாவது இப்போ தற்போது இருக்கிற நீதி அமைச்சர் யார், ஹர்ஷன நாணயக்கார், அவரும் தான் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் சார்ந்தவர்களுக்கு சார்பாக கடந்த காலங்களில் ஆஜராகியிருக்கிறார். அப்ப இதை வச்சு நீங்க இந்த இதை இட போடுறது சரியா வருமா? அவர் என்ன சொல்றாங்க, கர்ஷன நாணயக்கார் வந்து தன்னுடைய கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இது செய்து கொண்டார். அதே மாதிரி தான் அவர் செய்து கொண்டார். அப்ப இதை வச்சு நீங்க அணுகக்கூடாது என்ற ரீதியில உண்மையிலேயே வந்து அவர்கள் தொழில் சார்ந்த யாரும் யாருடைய உயிரை பறிப்பதற்கு உரிமை இல்லை என்பது வந்து காணப்படுகிறது. அப்ப இந்த சூழ்நிலையில வந்து அவருடைய தொழிலை வைத்து அவர் இறக்கலாமா என்ற ஒரு கேள்வி இங்க காணப்படுகிறது. உண்மையிலே இல்லை, அது ஒரு தவறான விடயம், மனிதநேயத்துக்கு எதிரான ஒரு விடயமாக தான் காணப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து அண்மையில இன்னொரு விஷயத்தையும் அண்மையில வந்து மன்னாருக்கு பயணம் செய்திருந்தார் யார்? பிரதமர் ஹரணி அவர்கள் தான் இந்த மன்னாருக்கு விஜயமண்டை மேற்கொண்டார். மன்னாருக்கு விஜயமண்டை மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கிற மக்களை சந்திக்கிறார். அந்த மக்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு விடயத்தை முன்வைக்கிறார். இந்த போர் எல்லாமே எங்களை கேட்டு நடக்கல, இந்த போர் எங்களை கேட்டு நடக்கவில்லை, அதனால் நாங்கள் எதுக்கு பொறுப்பு கூட முடியாதுன்ற வகையிலதாக ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதாக நாமல் ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அந்த இடத்துல நாமல் அவர்கள் இருக்கிற 88-89 கலவரங்கள் எங்களை கட்ட நடந்தது. அப்ப நாங்கள் அதுக்கு பொறுப்பு என்ன மாதிரி அவர் தன்னுடைய கருத்துக்களை மூலமாக இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கிறவங்க ஹரணி அவர்கள் அங்குள்ள மக்களின் மனநிலையை மாட்ட பார்க்கிற கருத்தை தெரிவிக்கிறார். இதன் மூலமாக இன்னொரு விடயத்தை இவர் குறிப்பிட வருகிறார். அதாவது வந்து ராணுவ வீரர்களை இந்த அரசாங்கம் சரியாக நடத்தவில்லை, இவர்களை இந்த இலக்காரமாக பார்க்கிறார்கள் என்ற வகையில் தனது கருத்துக்களை தெரிவித்தார். காரணம் என்னவென்றால் இந்த இப்படியான கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் ராணுவம் செய்த யுத்தத்தையும் அவர்களது ஒரு மரியாதையையும் இல்லாமல் செய்ய பார்க்கின்றன இந்த அரசாங்கம் என்று குறிப்பிடுகின்றார். இன்னொரு விஷயத்தை சொல்ற, தொழிற்சங்கம் போராட்டம் நடக்க மாட்டேன் ராணுவத்தை பயன்படுத்துறீங்க, ஆனா ராணுவத்துக்கான சரியான கௌரவத்தை வழங்கவில்லை என்ன மாதிரி சொல்றாங்க. நிலைமையிலையும் ராணுவத்தை பயன்படுத்துங்க. அடுத்த வந்து அவசர கால நிலைமை, அதாவது வந்து வெள்ளம், அதை தொடர்ந்து ஏற்படும் அனர்த்தங்கள் காலங்களில் வந்து முப்படைகளை பயன்படுத்துறீங்க, ஆனா அதற்கு மட்டும் அவர்களை பயன்படுத்தி விட்டு அவர்களுக்கான நியாயமான கௌரவத்தை வழங்க தவறுகிறீர்கள் என்ற வகையிலையும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். கௌரவத்தை அவர்கள் வழங்க தவறிவிட்டார்கள் என்றதை சொல்ற. உண்மையிலே வந்து பல்வேறுபட்ட பாதிக்கப்பட்ட தரப்புகள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் கடந்த அரசாங்கத்தின் மீது. இந்த போர் குற்றங்கள் போன்ற விடயங்களை அதற்கான சரியான தீர்வு வழங்கப்பட்டதா இல்லை. அப்ப அதையும் ஒரு கவனத்தில் கொண்டு கதைத்திருந்தால் சிறப்பாக அமைந்திருக்கும். அதை அவர்கள் கவனத்தில் கொள்வதில்லை என்பதுதான் இங்கிருக்க பாரிய விமர்சனமாக காணப்படுகிறது. பார்ப்போம் தொடர்ச்சியாக இது தொடர்பான. அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும், இந்த குடும்ப வன்முறை என்ற ஒரு விடயம் இருக்குதானே. இந்த குடும்ப வன்முறையை ஒரு நாடு சட்டபூர்வமாக்கி இருக்கா என்ற ஒரு கேள்விதான் இப்ப வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல பரவி வருகிறது. இதுல குடும்ப வன்முறை என்ற ஒரு பதத்திலே காணப்படுகின்றது இது வன்முறை என்று. இதை வன்முறை என்பதையே சட்டபூர்வமாக ஒரு நாடு மாற்றி கொண்டு இருக்கின்றது என்றால் இது மிகவும் ஒரு சமூக ஊடகங்கள் மூலம் பரவி வருகிற ஒரு செய்திதான். கடந்த காலத்தில் பல காலங்களாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்த நாடு திடீரென்று அமெரிக்க ராணுவங்கள் வெளியேறின பின் தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டிக் கொண்டார்கள். யார் என்றால் ஆப்கானிஸ்தான்ல தான் ஒரு விஷயம் கொண்டு அடிக்கலாம், யாருக்கு, பெண்களுக்கு, ஆண்கள் கணவன்மார்கள் அடிக்கலாம், ஆனால் தாக்கலாம், ஆனால் என்ன உடல்ல ரத்தம் பெறுவதோ அளவுக்கோ அல்லது வந்து எலும்பு முறிவு அளவுக்கோ தாக்கக்கூடாது என்ற மாதிரி ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருப்பது என்று இந்த சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. உண்மையிலேயே வந்து எங்களுடைய இலங்கை தேசத்தில் வந்து குடும்ப வன்முறைகள் நடைபெற்று வருகிறது. அதை நிறுத்த வேண்டும் என்று எங்களுடைய மனித உரிமை செயற்பாடுகள் போராடி வருகிற சூழ்நிலையில் இப்படி ஒரு நாட்டில் இவ்வாறு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்று இந்த சமூக ஊடகங்களில் பரவி வருவது வந்து எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் உங்களுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். யாரும் யாரையும் தாக்க முடியாது, அதுவே சட்டம் நியதி. உள ரீதியாக தாக்குதலை ஏற்படுத்துவது மிகவும் கண்டனத்துக்குரியது என்பதுதான் மனித உரிமை செயற்பாட்டாளர்களாக சரி இலங்கையை பொறுத்தளவில் ஒரு நீதிக்கான செயற்பாடாக இருந்தது இதுதான் குறிப்பிடுது. ஆனால் சில நாடுகள் இப்படியான நடைமுறை கொண்டு வர மிகவும் மனவேதனை அளிக்கத்தக்க விடயம் என்ற சமூக வலைத்தளங்களில் குறிப்பிடப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு விடயத்தை நாங்கள் மறந்து போனோம். இந்த நாமல் அவர்கள் யாருக்கு சரத் பொன்சேகாவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார். என்னத்திற்காக? கடந்த காலங்களில்
நாட்கள்ல சரத் பொன்சேகா அவர் ஒரு காணொலியை வெளியிட்டு அதன் மூலமாக இவர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ஆனால் இது எங்கள் மீதான குற்றச்சாட்டு அல்ல, இது எங்களுக்கு ஒரு நியாயமான சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது என்ற வகையில் தனது நன்றி பூர்வமான உணர்ச்சியை வெளிப்படுத்தினார் நாமல் ராஜபக்ச அவர்கள். அது என்ன விடயம்? என்னுடைய அண்மையில் சரத் பொன்சேகா அவருடைய குறிப்பிட்டிருந்தார். அந்த யாரு மஹிந்த ஜனாதிபதியாக இருக்கும்போது, மஹிந்த அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது விடுதலை புலிகளுடைய முக்கிய தளபதிகள், அதாவது தலைவர் உட்பட அவர்களை சரணடைய வைப்பதற்கு பல்வேறு முயற்சி செய்தார்கள். அவர்கள் அழிக்க விரும்பவில்லை, காப்பாற்றதான் இந்த மஹிந்தானி முயற்சி செய்தார்கள் என்ற ரீதியில ஒரு கருத்தையும் வெளியிட்டு அது சார்பான ஒரு காணொலியும் சரத் பொன்சேகா அவர்கள் வெளியிட்டார். அப்ப இதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் அவர் சொல்லி, அப்ப கடந்த காலங்கள் அதுக்கு தான் நாமல் அவர் சொல்றார், கடந்த காலத்துல நாங்கள் ஒரு வெள்ளக்கொடியில வந்தவர்களை சுட்டுக் கொண்டோம், அழித்தோம் என்ற குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது சுமத்தி வந்தார் யாரு, சரத் பொன்சேகா. ஆனால் இப்போ மாறுபட்ட விதத்தில் எங்களுக்கு சார்பான ஒரு கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு எதிராக சொல்ற ரெண்டு பேர்ல சார்பான கருத்தை சொல்லியிருக்கிறார் என்ற ரீதியில நாமல் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றார். ஏனென்றால் நாங்கள் வெள்ளக்கொடியில வந்தவர்களை சுடவில்லை கொல்லவில்லை என்ற விடயத்தை உறுதிப்படுத்துகிறார் சரத் பொன்சேகா என்ற ரீதியில தன்னுடைய கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார். அப்ப இதற்கு மிக நன்றி தெரிவித்திருக்கிறார். உண்மையிலே இதுல நாங்கள் அவதானத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்றால், இவர்கள் மாறுபட்ட கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தாலும் ஒரு பாதிக்கப்பட்ட இன மக்கள் என்ற சார்பில் நாங்கள் இதை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியமாக காணப்படுகின்ற ஒரு விடயம். சரியான முறையில் இவர்களுடைய வாக்குமூலத்தை நாங்கள் அணுகாவிட்டால் எங்களுடைய இழப்புக்கான தீர்வு அல்லது இழப்புகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டே வரலாம் என்பதை நாங்கள் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். பார்ப்போம், நீதியை நிலைநாட்டுவோம், சமத்துவத்தை பேணுவோம். நன்றி, வணக்கம்.